ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டான்ஜென்ட் கோ 2017 பேப்பர், அதோட இன்ஜினியரிங் மேக்ஸ் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம இதே பேப்பரில் 4 சம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ மூவிங் ஆன் டு த டாபிக். ஸோ டான்ஜென்ட் கோ 2017 பேப்பரில் இன்ஜினியரிங் மேக்ஸில் கேட்ட 5th கொஸ்டின் என்னென்னா, if u equal to e power x square by y square plus e power y square by x square, then x into dou u by dou x plus y into dou u by dou y is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நார்மல் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் தான். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் u ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு அதை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை இந்த யூன்ற ஃபங்க்ஷனை வந்து நான் எக்ஸால் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணேன்னா, இப்போ நம்மளுக்கு நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் படி இ பவர் ஏஎக்ஸ் வந்து ஃபார்முலா எப்படின்னா இ பவர் ஏஎக்ஸ்னால் ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ்ன்ற வரும். ஸோ அந்த ஃபார்முலா படி நான் இந்த இ பவரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் நம்ம அப்படியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஎக்ஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y ஸ்கொயர்ன்றது வந்து இங்கே கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அதனால் 1/y ஸ்கொயரை நம்ம அப்படியே வச்சுட்டோம். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2x. ஸோ 2x எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த டேர்முக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். அப்புறம் பவரில் இருக்க டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறனால. ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டோம். இப்போ 1/x ஸ்கொயரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வரும். 1/x ஸ்கொயர்னால் நம்ம எக்ஸ் பவர் -2ன்னு கொண்டு போவோம். ஸோ நம்மளுக்கு நார்மலாக டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1ன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் பவர் -2ன்னு இருக்கப்போ -2 இன்ட்டு எக்ஸ் பவர் -2 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ -2 இன்ட்டு எக்ஸ் பவர் -3ன்னு வரும். ஸோ இந்த -3 எக்ஸ் பவர் -3 நான் டினாமினேட்டர் கொண்டு வந்தேன்னா எனக்கு எக்ஸ் க்யூப்னு வரும். ஸோ அதுதான் இங்கே நாம் போட்டிருக்கோம் -2/x க்யூப்னு. ஸோ இப்போ நம்ம வந்து டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்க ரெக்குயர்மெண்ட் படி எக்ஸை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ நான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு நான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது செகண்ட் டேர்மில் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் க்யூப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ண எக்ஸும் டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் க்யூபில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நான் எனக்கு வந்து ஃபைனலாக அந்த எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸோட ஃபைனல் வேல்யூ எனக்கு எப்படி இருக்குன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதை நான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்னா டோ யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம அதே மாதிரி கொடுத்துருக்க யூன்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயரை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். இங்கே அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறது 1/y ஸ்கொயர். 1/y ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -2/y க்யூப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த பவரில் இருக்க டேர்மை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ஸ்கொயர் கிடைக்கும். 1/x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்புறம் ஒய் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டோ யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணியாச்சு. இதோட நம்ம ஒய்யை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போது நான் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒய் க்யூப் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ ஒய் கேன்சல் ஆகும். இங்கே வந்து ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஆகும். ஸோ அதனால் எனக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -2x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறான்னா எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய், இதோட ஆன்சர் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்றது நம்ம பார்த்தா நம்ம இந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் அவுட் ஆகுது. உதாரணத்துக்கு இங்கே 2x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதே டேர்ம் இங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ், அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸில் இருக்குது. ஸோ இந்த டேர்மு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த -2y² இன்ட்டு e⁻y², அதே மாதிரி இங்கே ப்ளஸ் டேர்மில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு எல்லா டேர்மும் கேன்சல் ஆனாலும் நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் h = tan inverse of x/y அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. x = u + v, y = u - v, தென் ∂h/∂v இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், அந்த ஹெச்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, h = tan inverse of x/yன்னு கொடுத்துட்டு அந்த எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாகவும் ஒய் ஒரு ஃபங்க்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்சைட் அ ஃபங்க்ஷன். அதாவது வந்து tan இன்வர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த tan இன்வர்ஸ்க்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்னா, நம்ம செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். செயின் ரூல் மெத்தட்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கிவன் ஃபங்க்ஷன் y = f(g)(x) இருந்தால் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் y' எப்படி இருக்குன்னா, y' = f'(g)(x) into g'(x). ஸோ இது நம்மளுக்கு ரூல் தெரிஞ்சிருச்சு, நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே f(g)(x) என்னென்னா, நம்மளுக்கு நார்மலாக கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, tan inverse of x/y. ஸோ நம்ம வந்து f(g)(x), அதாவது f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக g(x)ஐ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸுன்ற டேர்முக்கு பதிலாக g(x)ன்ற ஃபங்க்ஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே g(x)ன்றது என்னது, x = u + v, y = u - v. இதுதான் நம்ம g(x). ஸோ நான் இங்கே f(x)ன்ற இந்த tan இன்வர்ஸில் கொண்டு வந்து g(x)ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா, எனக்கு h வந்து எப்படி இருக்குன்னா, h = tan inverse of u + v / u - vன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் ரூல் ஃபார்முலா படி f'(g)(x) into g'(x). ஸோ அதுபடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் tan இன்வர்ஸ் அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நம்மளுக்கு நார்மலாக தெரியும் tan இன்வர்ஸோட ஃபார்முலா, tan inverse of x-ஓட ஃபார்முலா என்னென்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஃபார்முலா என்னென்னா 1/1 + x². ஸோ அந்த டேர்ம் படி 1/1 + u + v / u - v (2). ஸோ அப்படி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி g'(x)னா ∂/∂v into u + v / u - v, அந்த g(x)ன்ற ஃபங்க்ஷனை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே 1/2 இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னா, இங்கே பவர் 2ல் இருக்குது. ஸோ அதனால் ஃபார்முலா படி 1/2 வரும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அதாவது f'(g)(x)ன்ற டேர்ம் ஃபைன் பண்ணாச்சு. இனி g'(x) ஃபைன் பண்ணும்ல. ஸோ அது நம்ம ஃபைன் பண்ணுறது எப்படி ஃபைன் பண்ணலான்னா, நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணால் நம்மளுக்கு தெரியுது u/vன்ற, அதாவது a/bன்னு நீங்கள் இப்போ சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாமே uvன்னு இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ a/b அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா, அதாவது u/v மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, v(u' - uv' v²ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த கோஷன் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் டேர்ம், அந்த வின்ற டேர்ம், டினாமினேட்டர் டேர்ம் u - v நான் அப்படியே வச்சுட்டேன். நியூமரேட்டர் டேர்மை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு -u, நியூமரேட்டர் டேர்ம் u + v அப்படியே வச்சுட்டேன். டினாமினேட்டர் டேர்மை வியால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்புறமா டினாமினேட்டர் டேர்மில் எப்படி இருக்குன்னா u - v (2)ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா படி நம்ம கோஷன் ரூல் அப்ளை பண்ணியாச்சு. இனி நம்ம அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. ஸோ u - v அப்ளை பண்ணிட்டோம். இங்கே u + vயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் விக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே -u + v இன்ட்டு இங்கே ∂/∂v ஆஃப் u - vன்னு இருக்குல்ல. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் விக்கு நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்தால் நம்மளுக்கு -1 கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன வரும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா u - vன்னு இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கனால உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -u - vன்னு மாறும். இங்கே ஒரு -1 இருக்கனால +u + vன்னு மாறும். ஸோ இங்கே -v +v கேன்சல் ஆகும். u ஆட் ஆகி 2uன்னு வரும். கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா u - v (2)ன்னு இருக்குது. அது அங்கே 1/2 டேர்ம் இருக்கனால அந்த 2 டேர்ம் இங்கே வந்துருச்சு. இங்கே cன்ற டேர்ம் என்னென்னா, நம்ம அந்த ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல f'(g)(xன்றது அந்த டேர்ம். ஸோ அந்த டேர்மை நான் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு 1/1 + u + v / u - v (2)ன்னு இருக்குல்ல.
ஸோ அந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா u மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை u மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் யூ ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நம்ம இங்கே கோஷன் ரூல் அப்ளை பண்ணி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல அது 2u டிவைடட் பை 2 இன்ட்டு u மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் இங்கே u மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் u மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா u டிவைடட் பை u மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் யூ ப்ளஸ் வி ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இதுதான் நம்ம ஆன்சர். பட் நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டினாமினேட்டர் டேர்ம்லாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்படின்னா நம்மளுக்கு கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் வின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் யூ மைனஸ் விக்கு பதிலாக நான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி யூ ப்ளஸ் விக்கு பதிலாக நான் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா யூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு இது எந்த ஆப்ஷன் கரெக்டான இதுனா ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா வெக்டார் கால்குலஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார் அண்ட் b வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் தென் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b வெக்டார் ஆன் a வெக்டார் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b வெக்டார் ஆன் a வெக்டார்ன்றதுக்கு ஃபார்முலா என்னென்னா a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்ன்றது டாட் ப்ராடக்ட் நம்ம எப்படி எடுப்போம்னா ஐ வெக்டர் அதாவது ஏ டேர்முக்கு இருக்க ஐ வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் இந்த பி டேர்ம் இருக்க ஐ வெக்டாரில் இருக்க கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அது எப்படின்னா இப்போ ஏ வெக்டார் நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி பி வெக்டார் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ஐ வெக்டாருக்கும் இருக்க டேர்ம்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இங்கே 2 இன்ட்டு 3 ப்ளஸ் அதே மாதிரி ஜே வெக்டாருக்கு இருக்க டேர்ம்ஸ் -2 இங்கே 2 இருக்குது. ஸோ -2 இன்ட்டு 2 அதே மாதிரி கே வெக்டார் டேர்ம்ஸ் இங்கே -1 இருக்குது -1 அதே மாதிரி இங்கே 1 இருக்குது 1. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னென்னா 1. ஸோ அதே மாதிரி இப்போ டினாமினேட்டர் டேர்முக்காக மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் நான் எடுக்கணும்ல. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னால் அந்த ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாருக்கு இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணி அதை ரூட் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது மாடுலஸ் வேல்யூ. ஸோ ஏ வெக்டாரில் இருக்க ஐ வெக்டார் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் என்னென்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே வெக்டார் டேர்ம் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டார் டேர்ம் -1 ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் சம் பண்ணி ரூட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ 3. ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார் என்னென்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஸோ அது வந்து 1. ஸோ அதை நான் நியூமரேட்டரில் போட்டுட்டேன். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட வேல்யூ என்னென்னா 3. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஆன் ஏ வெக்டார் என்ன வேல்யூனா 1/3. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி வெக்டார் கால்குலஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னென்னா லெட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் பி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் பி த 2 sides ஆஃப் த ட்ரையாங்கிள் தென் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னா ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா நம்ம டிட்டர்மினன்ட் எழுதுகிற மாதிரி வரும். டிட்டர்மினண்ட்டில் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரோ எழுதிப்போம். அதே மாதிரி செகண்ட் ரோ என்னன்னா அந்த ஏ வெக்டாரோட டேர்ம்ஸ் அந்த ஏ வெக்டாரில் இருக்க ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் அதே மாதிரி ஜே வெக்டாரில் இருக்க கோஎஃபிஷியன்ட் அதே மாதிரி கே வெக்டாரில் இருக்க கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதிப்போம். இங்கே தேர்ட் ரோ என்னென்னா அந்த பி வெக்டாரோட அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ எழுதிட்டு இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 3i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார். ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுக்கிறதுனா அது ஐ வெக்டார் ஜே வெக்டாரோட டேர்ம்ஸை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான். ஸோ இங்கே 3 இருக்குது 3 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் அதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 தான் நம்மளோட வேல்யூ. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட ஆன்சர் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18/2 தான் ஆன்சர். நம்மளுக்கு ஆப்ஷனில் அந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு டேட்டா இன்கம்ப்ளீட் கொஸ்டின். டேட்டா இன்கம்ப்ளீட் இல்லை, ஆப்ஷன்ஸில் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ 18 9 × 2ன்னு வச்சு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா 3 வரும். ஸோ 3√2/2 இப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஸோ
அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸில் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3i vector minus j vector plus k vector and perpendicular to the vector 4i vector plus 2j vector minus k vector is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேட்குறதுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டு த வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னால் இங்கே வேறு ஒன்றும் இல்லை, அது நார்மல் வெக்டார்னு அர்த்தம். ஸோ இது வெக்டார் கால்குலஸில் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனோட ஃபார்முலா என்னென்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இன்ட்டு நார்மல் வெக்டார். ஸோ அதுதான் நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் வெக்டார். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ நம்ம ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அந்த டேர்மை நம்ம முதல்ல ஃபைன் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா ஆர் வெக்டார்னா எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் மைனஸ் ZK வெக்டார். ஸோ இதுதான் அந்த ஆர் வெக்டார்ன்றது. ஸோ மைனஸ் ஏ வெக்டார்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் வெக்டார் 3i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். ஸோ இது அந்த ஐன்ற டேர்ம்ஸ்ன்ற கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிடலாமா? ஸோ அப்படி எனக்கு மேட்ச் பண்ணால் எனக்கு எப்படி வருதுன்னா எக்ஸ் மைனஸ் 3i வெக்டார் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஜே வெக்டார் ப்ளஸ் Z மைனஸ் 1 கே வெக்டார். ஸோ நம்ம ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்ன்ற டேர்மை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்மளுக்கு நார்மல் வெக்டார் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் வெக்டார் என்னதுன்னா 4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் கே வெக்டார். ஸோ அதை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுனா எப்படின்னா அந்த ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரில் இருக்க ஐட்டமும் நார்மல் வெக்டாரில் இருக்க ஐட்டமும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஜே வெக்டார் கே வெக்டாருக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். நார்மல் வெக்டாரில் இருக்க ஐ வெக்டார் டேர்ம் 4, அதே மாதிரி ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரில் இருக்க ஐ வெக்டார் வந்து எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு டேர்மை எடுத்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 4x + 2y - z = 9. ஸோ இது ஆப்ஷனில் என்ன வேல்யூனா 4th ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். இஃப் த வெக்டார் எஃப் வெக்டார் இஸ் இர்ரோட்டேஷனல் தென்னு கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். நார்மலாக நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்லுதுன்னா ஒரு எஃப் வெக்டார் வந்து இர்ரோட்டேஷனலாக இருக்குன்னா அதோட வந்து கிராஸ் ப்ராடக்ட் அந்த கேர்ள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேர்ள் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது கேர்ள்னால் டெல் கிராஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 3 ஆன்சர். இன்கேஸ் சொலினாய்டல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இஃப் எஃப் வெக்டார் சொலினாய்டல் கொடுத்துருந்தாங்கன்னா இது நான் அடிஷ்னலாக சொல்கிறேன். அப்படி சொலினாய்டல் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது என்னென்னா டாட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அதனால் டெல் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா if f of z is an analytic function whose real part is a constant, then f of z is. இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த 8 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வந்து நல்லா தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ரிமைனிங் இருக்க கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஸோ ப்ராப்பர்ட்டி என்னென்னா இஃப் f of z is an analytic function whose real part is a constant, then f of z is constant. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 4. இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதில் எப்படி இருக்குன்னா if f of z is an analytic function whose imaginary part is a constant, then f of z is இப்படி கேட்டிருந்தா கூட அதுவும் கான்ஸ்டன்ட் தான், f of z is constant தான் வரும். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டெரிவேஷன்லாம் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் முக்கியம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போனோம்னா இஃப் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவி இஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தென் கொடுத்துட்டு என்ன ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா u இஸ் அ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், v இஸ் அ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், அப்புறம் ஆப்ஷன் 3 போத் u அண்ட் v ஆர் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் u அண்ட் v ஆர் நாட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். நார்மலாக நம்ம ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லுவோம்னா அந்த லாப்லாசியன் ஈக்குவேஷன் இருக்கும், டெல் ஸ்கொயர் ஆஃப் u ஈக்குவல் டு 0, டெல் ஸ்கொயர் ஆஃப் v ஈக்குவல் டு 0. அந்த மாதிரி வந்து அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆர் ஹார்மோனிக் அப்படின்னு தான் வரும். ஸோ அதனால் இங்கே யூ அண்ட் வி ஆர் போத் ஹார்மோனிக் தான். ஸோ அதுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். So moving on to the third question. So 13th question. 13th question என்னன்னா, again it's a property தான். If f of z is an analytic function whose modulus is constant, then f of z is a constant தான். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். 14th கொஸ்டினுக்கு வரலாம். 14th கொஸ்டின் என்னென்னா, இஃப் u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தென் த கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ட்ரிக்கின்னு சொல்லலாம், பட் ஈஸி தான். என்னென்னா, நீங்கள் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரியும். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா ஒரு அந்த காஷிஸ் ரீமன் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வர்றது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு இப்போ அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹார்மோனிக்கான்றது எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, அதோட அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எப்போ லாப்லாசியன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ அது ஹார்மோனிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். நான் சொல்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே நான் ஒரு டேர்ம் எழுதியிருக்கேன் பார்த்துருங்க, டெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்கேன்ல. ஸோ அதெல்லாம் என்னென்னா, இந்த டெல் ஸ்கொயர்ன்றது வந்து லாப்லாசியன் ஈக்குவேஷன். ஸோ இந்த லாப்லாசியன் ஈக்குவேஷனை இந்த யூ டேர்ம் வி டேர்ம்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா தெரிஞ்சிருச்சு. அப்போ கான்ஜுகேட் ஹார்மோனிக்னா என்னென்னா, அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வரும். என்னென்னா யூவி ஹார்மோனிக், அப்புறமா அந்த யூ ப்ளஸ் ஐவி அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் யூன்றது வந்து விக்கு கான்ஜுகேட் ஹார்மோனிக், அப்புறமா வின்றது வந்து யூக்கு கான்ஜுகேட் ஹார்மோனிக் சொல்லுவோம். ஸோ ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இதை கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுறதுனால நம்ம வந்து சிஆர் ஈக்குவேஷன் ஹெல்ப் படி போனோம்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். ஸோ யூஎக்ஸ்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ ஒய். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன்னா விஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஒய். ஸோ டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ யூ பை டோ ஒய். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு யூன்ற டேர்ம் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வின்ற டேர்ம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்குது. கான்ஜுகேட் ஹார்மோனிக்னா அது வின்ற டேர்ம் தான் நம்மளுக்கு கேட்குறதுங்க. ஸோ அப்போ நான் டோ யூ பை டோ எக்ஸ் கொடுத்துருக்க அந்த யூன்ற ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுனால எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2x கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் 1 படி நம்ம பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ ஒய்ன்ற. ஸோ அப்படின்றப்ப வந்து நான் டோ யூ பை டோ எக்ஸோட ஃபைண்டிங்கை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு யூஎக்ஸ்ன்னு. ஸோ எனக்கு வந்து வி தான் வேணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலான்னா, ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா, இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எனக்கு வி கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நான் இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு ஒய் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு வி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ 2xy தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 14th ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா, நியூமரிக்கல் மெத்தட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஐட்ரேஷன் ஃபார்முலா ஆஃப் நியூட்டன் ராப்சன் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். நியூட்டன் ராப்சன் மெத்தடோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தடோட ஃபார்முலா என்னென்னா, xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் xn டிவைடட் பை எஃப் டாஸ் ஆஃப் xn. ஸோ இதுக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ட்ரெபிசாய்டல் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன் இஸ் எக்ஸாக்ட் ஃபார் ஆல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி நாட் எக்ஸீடிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெபிசாய்டல் ரூல் அப்படின்றப்போ வந்து அதுக்கு வந்து அந்த இன்டகிரேஷன் மெத்தடில் தான் வந்து அந்த ட்ரெபிசாய்டல் ரூல் வரும். ஸோ அந்த ட்ரெபிசாய்டல் ரூலில் நம்மளுக்கு காமனாக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் வந்து மோர் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து காமனான ப்ராப்பர்ட்டி. ஸோ அது லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா என்னென்னா, அந்த டிகிரி எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டிகிரி, அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்றப்போ டிகிரி வந்து 1 இருக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ
கொஸ்டின் என்னன்னா if L inverse of f of s equal to f of t then L inverse of f of s minus a is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அகெயின் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ 2017 அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் மேக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி பேஸ்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டாப்பிக்கில் இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இது இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு டேர்ம் எப்படி இருக்குன்னா அந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு இ பவர் ஏடி இன்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா இ பவர் ஏடி L inverse of f of s. So option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.